குட் மார்னிங் ஆல். டுடே அப்டேட்டட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காலம் கடந்து சென்றாலும், மனம் உடைந்து நின்றாலும், கனா கரைந்து விட்டாலும், உறவுகள் உதறிச் சென்றாலும், நீ உனக்காக இருக்க வேண்டும். உன் லட்சிய கனவை துரத்தி அடைய நீயே உறுதியோடு இந்த பயணத்தை தொடர வேண்டும். பை சைனா ஏஎஸ்ஐ அகாடமி. ஸோ டுடே இம்பார்ட்டன்ட் நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் பண்ணியிருப்பாரு. எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அண்டு நம்மளோட யூனியன் டெரிட்டரியான புதுச்சேரிக்கு விசிட் பண்ணியிருப்பாரு. விசிட் பண்ணிட்டு நிறைய லே ஆஃப் ஃபவுண்டேஷன் என்ன டெவலப்மெண்ட், அதாவது மல்டிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ அந்த அடிக்கல்ல எவ்வளோ வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. 7100 கோடி வந்துட்டு அமௌண்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 7100 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ப்ளஸ் வந்துட்டு பப்ளிக் வெல்ஃபேரை இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா இவரோட விசிட்டில் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்தெந்ததுக்கு விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்நாடுக்கும் அண்டு புதுச்சேரிக்கு விசிட் பண்ணியிருப்பாரு. டோட்டலாக எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 7100 வந்துட்டு க்ரோர்ஸ் வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடெண்டான ராதாகிருஷ்ணன் அவர் வந்துட்டு புதுச்சேரிக்கு வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பாரு. புதுச்சேரிக்கு விசிட் பண்ணிட்டு மகாகவி பாரதியாரோட ஒரு ஸ்டாச்சுவை ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வைஸ் பிரசிடெண்டாக அலோகேட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு எங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா புதுச்சேரியில் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஒரு நியூஸோட லிங்க் பண்ணி வந்துட்டு ப்ளஸ் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் வந்துட்டு யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர் வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் தான் சிவராஜ் சிங் சௌகான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 ஆக்ட் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது, இப்போ வந்துட்டு மாடர்னைசேஷன் பண்ணி ஆக்டை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆக்ட்னா, நியூ சீட் ஆக்ட் 2026, ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் 2026. ஆல்ரெடி இது என்ன இயரில் வந்துட்டு ஆக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இன்சைடிஸ் ஆக்ட் 1968 இருந்துச்சு. இப்போ அதை 2 ஆக்டாக வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு வந்துட்டு பெஸ்டிசைட் ஆக்ட்னு. ஸோ அதோட பேர் பார்த்துக்கோங்க, நியூ சீட் ஆக்ட் 2026, ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் 2026. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு பெஸ்டிசைடு, அதாவது உங்களுக்கே தெரியும் அக்ரிகல்ச்சர்னாவே பெஸ்ட் கண்ட்ரோலிங்காக தான் இந்த ஆக்டை வந்துட்டு கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க, சிவராஜ் சிங் சௌகான் வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. நியூ சீட் ஆக்ட் 2026, ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் 2026. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். நித்தி ஆயோக் நம்மளோட இந்தியாவோட திங்க் டேங்க்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட திங்க் டேங்க் எது அப்படின்னா நித்தி ஆயோக். ஸோ அவங்களும் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சியும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்துட்டு phase 1லேயே வந்துட்டு ரெக்கார்ட் ஆஃப் டிஸ்கஷன் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஜப்பான் இந்தியா கோஆபரேட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ், அதாவது எதை ஃபோக்கஸ் பண்ணினா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 2 கண்ட்ரிஸும், அதாவது இந்தியாவும் ஜப்பானும் சைன் பண்ணிக்கிறோம். டோட்டலாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எவ்வளோ இருக்குது, 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக அப்படின்னா, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸையும் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அண்டு ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்தியா இன்னும் எக்கனாமி லெவலில் ப்ளஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு இவங்களோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா 17 சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குது. ஸோ சஸ்டைனபிள் கோல்ஸோட டார்கெட் பார்த்துக்கோங்க, 2030 தான் அதோட டார்கெட் இயர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25th ஃபவுண்டேஷன் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கே வச்சுன்னு பார்த்துக்கோங்க, நியூ டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ யார் எவ்வளோ வந்துட்டு இயர்ஸ் வந்துட்டு, அதாவது
ஃபவுண்டேஷன் டேனா ஆனிவர்சரி மாதிரி. ஸோ யாருக்கு கீழே வராங்கன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே தான் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வராங்க. 25வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சர்வே ஆஃப் இந்தியா அண்டர் வந்துட்டு யாரு கீழே வருவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு, அதாவது 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு எம்ஓயு வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. யாரு கூடன்னு பார்த்துக்கோங்க, கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி கூட சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு சைன் பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில். மெயினாக ஃபோக்கஸ்டாக எதுக்காக அப்படின்னா ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச் அண்ட் டிஜிட்டல் இனோவேஷனை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வே ஆஃப் இந்தியாவும் கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டியும் சைன் பண்ணியிருக்காங்க. ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச் அண்டு டிஜிட்டல் இனோவேஷனை இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சைன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ எஸ் கிருஷ்ணன் இவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட செக்ரட்டரி தான் எஸ் கிருஷ்ணன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 30 கிலோமீட்டர் வைடு பேண்ட் கேப் எது பேஸ்டு அப்படின்னா இன்டிகிரேட்டட் டிரைவ் சிஸ்டம் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்ளிகேஷன் எங்கே அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் வச்சு இதை வந்துட்டு இந்த கேபிள், அதாவது 30 கிலோமீட்டர் வந்துட்டு உள்ள கிலோ வாட்ஸ் இருக்கிற கேபிள் வைட் பேண்ட் கேப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இன்டிகிரேட்டட் டிரைவ் சிஸ்டம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 30 கிலோவாட்டு இந்த வைடு பேண்டு கேப் கேபிள் எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் ஓரியன்ட் தானே. ஸோ அதனால் இது எந்த மினிஸ்டர்னு பார்த்துக்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் இந்த 30 கிலோவாட்ஸ் வைடு பேண்ட் கேப் பேஸ்டு இன்டிகிரேட்டட் டிரைவ் சிஸ்டம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஐஐடியில் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் வச்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலை வந்துட்டு இன்னும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அதாவது செல்ஃப் ரிலையண்ட்டாக வந்துட்டு நம்ம இந்தியா சேஞ்ச் ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு எது இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு கொடுக்குது. மேஜர் ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷன் வந்துட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் 2050. வேர்ல்டு லெவலில் 2070 வச்சுருக்காங்க. ஸோ 2050 நம்ம இந்தியா வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆக வேண்டியது ஃபேக்ட்ரிஸு ப்ளஸ் வந்துட்டு இந்த வெஹிக்கல்ஸ் தான். ஸோ ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம எங்கே போகணும், இந்த மாதிரி வெஹிக்கல்ஸை தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். மெயின் வந்துட்டு நம்மளோட பர்பஸே எது அப்படின்னா வெஹிக்கல் தான். ஸோ ஒரு வெஹிக்கல் இல்லை அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோலபிளான ஒரு ரொம்ப வந்துட்டு சர்டைன் லிமிட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வெஹிக்கல் யூசேஜ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு அதிகமாக கார்பன் எமிஷன் ஆகுது. ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு நெட் ஜீரோ எமிஷன் வந்துட்டு அட்டைன் ஆகாததுக்கு இந்த வெஹிக்கல் தான் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் வந்துட்டு கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது மெய்ட்டின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவோம், அவங்க வந்துட்டு 30 கிலோவாட்ஸ் வைட் பேண்ட் கேப் வந்துட்டு இந்த ஒரு கேபிளை வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஆசிஸ் செலார். ஸோ இவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி கல்ச்சர் அண்ட் அஃபேர், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸோட ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் தான் இவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாக்சம் ஸ்கில் சென்சஸ்னு கொண்டு வராங்க. ஸோ நம்ம சென்சஸ் வந்துட்டு லாஸ்ட்டு எப்போ எடுத்தோம் அப்படின்னா 2011 தான், அதாவது 2011 தான் லாஸ்ட்டாக சென்சஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ எகெயின் வந்துட்டு சென்சஸ் வந்துட்டு எடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு 2 சென்சஸாக வந்துட்டு பிரிக்க போகிறாங்க. ஒன்று வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று வந்துட்டு அதாவது பீப்புள்ஸோட கவுண்ட்டை வச்சு 2 சென்சஸாக வந்துட்டு பிரிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் பீப்புள்ஸோட சென்சஸ்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்துட்டு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னா
ஏன் நம்ம வந்துட்டு ஏஐ வந்துட்டு சென்சஸில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாக்சம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு ஏஐ பவர்டு சென்சஸ் வந்துட்டு கொண்டு வந்தது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம மகாராஷ்டிரா தான். அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதோட நேம் வந்துட்டு பார்த்துக்கோங்க, சாக்சம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னா ஏஐ பவர்டு சென்சஸ் யார் கொண்டு வந்திருக்காங்க? மும்பை, மகாராஷ்டிரா வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாரு? ரக்ஷா நிக்கில் கசாடே. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட ஸ்டேட் மினிஸ்டர் தான் ரக்ஷா நிக்கில் கசாடே. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேஷன் வைடு ஒரு எடிஷனை வந்துட்டு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட பேர் பார்த்துக்கோங்க, அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரோ ஆக்ஷன் லீக். அதுதான் வந்துட்டு அதோட நேமு. ஸோ இது எதுக்காக கமரமேட்டிவ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்னைக்கு March 8 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு டினோட் பண்ணுற விதமாக தான் இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான ஸ்டேட் மினிஸ்டர் இவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நேஷ்னல் வைடு வந்துட்டு இதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு டே வந்துட்டு இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரோ ஆக்ஷன் லீக் அப்படிங்கிறத வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக? இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அது வந்துட்டு என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, March 8 வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்துட்டு பேங்க் ஆஃப் ஜப்பான். மேலே ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, ஜப்பானை பற்றி என்ன நியூஸ் பார்த்தோம்? 2 பேர் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு நித்தி ஆயோக், இன்னொன்று வந்துட்டு நம்மளோட நித்தி ஆயோகும் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை சைன் பண்ணி ஜப்பான் இந்தியா கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ்ன்னு சொல்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக சைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு மேலே ஜப்பான் பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு கீழே என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பேங்க் ஆஃப் ஜப்பானும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஜப்பான் சைட்லேருந்தும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் நம்ம சைட்லேருந்தும் ஃபினான்ஸும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3வது டைமாக ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. 3rd அமெண்ட்மெண்ட் அண்டு ரீஸ்டேட்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. பிஎஸ்ஏன்னா பார்த்துக்கோங்க, பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அப் டு வந்துட்டு $75 பில்லியனுக்கு வந்துட்டு ஒரு பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரெண்டு சைட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வராங்க. ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வந்துட்டு வேல்யூ அந்த அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, அதாவது அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் வந்துட்டு ரீஸ்டேட்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ அப்படின்னா $75 பில்லியனுக்கு வந்துட்டு 2 கண்ட்ரி சைட்லேருந்து வந்துட்டு ஸ்வாப் வந்துட்டு போட்டிருக்காங்க. பைலேட்ரல் ஸ்வாப்னா என்ன? ஒரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அந்தந்த கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு என்டிட்டிஸ் வந்து கரன்சிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ கரன்சிஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட வேல்யூ வந்துட்டு இன்னும் கரன்சி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த பைலேட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ $75 பில்லியனுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பேங்க் ஆஃப் ஜப்பானும் வந்துட்டு பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸு, இந்தியா ஐஎன்எக்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஐஎஃப்சி லிமிடெட். ஸோ அவங்களும் இது யாரோட சப்சிடின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐஎஃப்சின்னு வந்தாவே யாரோட சப்சிடியாக இருக்கும்? இந்தியா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இந்தியா ஐஎன்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட சப்சிடி தான் இந்த இந்தியா ஐஎன்எக்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஐஎஃப்சி லிமிடெட். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஹெச்எஸ்பிசி கூட. ஹெச்எஸ்பிசி வந்துட்டு எந்த ஊர் பேஸ்டு? ஹாங்காங் பேஸ்டு ஒரு பேங்கிங் யூனிட்டு. ஹெச்எஸ்பிசி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஒரு ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் தான். அது எந்த ஊர் பேஸ்டுன்னு பார்த்துக்கோங்க, ஹாங்காங் பேஸ்டு. நம்ம சைட்லேருந்து இந்தியா ஐஎன்எக்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஐஎஃப்எஸ்சி லிமிட்டடும் ஹாங்காங் பேஸ்டு ஹெச்எஸ்பிசி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரும் சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா
நம்மளோட எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதாவது குளோபலாக வந்துட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸும் இந்தியா லெவல்லையும் ப்ளஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ண முடியுமோ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குளோபலாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்னும் கொண்டு வரதுக்காக தான் இந்த சைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எங்கே வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன், அதாவது கிஃப்ட் சிட்டி வந்துட்டு எதை சொல்லுவோம், குஜராத்தை தான் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவோம். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் த்ரூ குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி, குஜராத் காந்தி நகர், குஜராத்தில் வந்துட்டு அது லொக்கேட் ஆயிருக்கு. இதில் 2 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா இந்தியா ஐஎன்எக்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஐஎஃப்எஸ்சி லிமிடெட், ஸோ அவங்களும் ஹெச்எஸ்பிசி வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரக்சர்டு ஆக்சஸ் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார் இந்தியன் யூனிவர்சிட்டிஸை வந்துட்டு இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் இதை வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பூஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவுட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரது தான் இவங்களோட ஒரு மோட்டோவாகவே இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். டுடே இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமிலேயே யூடியூப் சேனலில் ஸ்டே வித் டியூன்டாக இருங்க. ப்ளஸ் வந்துட்டு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு அப்கமிங்கில் எல்லா என்கொயரிஸு ப்ளஸ் வந்துட்டு பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த நம்பரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஸோ அப்கமிங்கில் வர எல்லா பேங்க் எக்ஸாம்ஸு, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸு, போலீஸ் ப்ளஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு எல்லா பேட்சுக்கு ப்ளஸ் வந்துட்டு காம்படிட்டிவ்னஸ் எல்லா பேட்சுக்கான ப்ளஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பெஸ்ட்டு கோச்சிங் வந்துட்டு கோயம்புத்தூர் ப்ளஸ் ஹோப் காலேஜில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்கொயரி பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் வந்துட்டு நான் சொல்கிறேன், 9600527687 இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.